மல்லி. உண்மை தெரிஞ்ச உடனே ராஜேஸ்வரி விஜய் வச்சு செய்கிறாங்க. ஏண்டா நீ என்னமோ அங்கேருந்து வந்த உடனே புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு உன் பொண்டாட்டி அவ்வளோ தூரம் பேசினான். ஆனால் நீ என்னமோ மெக்கானிக்காக இருக்க. நான் நினச்சேன்டா உன் தகுதி திறமைக்கெல்லாம் இதுவே அதிகம்தான். அதனால் போனால் போதுன்னு கொஞ்சம் வாயை அடக்கிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வேலை பார்க்க முடியும். இல்லை நான் அப்படி இப்படின்னு திமிரா பேசணும்னு வச்சுக்கேன், அப்புறம் இந்த வேலை கூட உனக்கு இருக்காது, பார்த்துக்கோ. நடுத்தருவில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவ. அதனால் கொஞ்சம் அடங்கிடு. அப்போ தான் நீ வாழ்க்கையில் பொழைக்க முடியும். நீ என்னைக்கு அந்த மல்லி பின்னாடி போனியோ அன்றைக்கே தெரிஞ்சு போச்சுடா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி விஜயை வச்சு செய்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிறாரு, இங்கே பாருடி, என் பொண்டாட்டி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நானும் போனா போது அக்கான்னு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் அதுக்குன்னு நீ ஓவராக உன் லிமிட்டை தாண்டி போகாத, வேணாம். அப்புறம் இந்த விஜயை நீ வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜயும் பதிலுக்கு பேசுகிறாங்க. உடனே ராஜேஸ்வரி அந்த மெக்கானிக்கை பார்த்து, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திமிரு பிடிச்சவனை உங்கள் கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்காதீங்க. இவனோட யோக்கியம் தெரியுமா உங்களுக்கு? வெளில போய் கேட்டு பாருங்கள் இவன் யார் என்னான்னு. இவன் இப்படி தான் என்கிட்ட வேலை பார்க்கும்போது என் கம்பெனியவே அவன் பேரில் மாற்ற ட்ரை பண்ணான். கடைசியில் உண்மை தெரிஞ்சு நான் தான் அடித்து விரட்டி விட்டேன். இவனுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நீங்கள். உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைனா நீங்கள் அசல் நேரம் பார்த்து இந்த கம்பெனியை அவன் பேரில் மாற்றிட்டு போயிடுவான் அப்படின்னு ராஜேஸ்வரி போட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே விஜய் ஒன்றே அந்த அண்ணனை பார்த்து, அண்ணா இங்கே பாருங்கள், என்னுடைய பர்சனல் விஷயம் வேறு. அவங்க என்னுடைய சொந்த அக்கா தான். என்னை பழி வாங்கிட்டாங்க. அதுக்காக அவங்க சொல்கிற மாதிரிலாம் நான் ஆகணும் அவ்வளோ பெரிய செல்ஃபிஷ்லாம் கிடையாதுண்ணே. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுங்கண்ணே. நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நான் இப்பயே போயிடுறேன். எனக்காக நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படாண்ணே அப்படின்னு விஜய் சொல்ல, இங்கே பாரு தம்பி, நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. எனக்கு உன்னை பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் இந்த 2 நாளில் நான் பார்த்த வரைக்கும் உன் மேலே எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா தெரியுது. பரவாயில்லப்பா, நீ வேலை பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த மெக்கானிக்கும் சொல்லிடுறாங்க. உடனே அங்கே வந்து ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்து, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை பார்த்து தான் இருக்கேன் வந்ததுலேருந்து. நீங்கள் நல்லா தான் வேலை பார்க்குறீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் வந்தாங்கள்ல, அவங்க உங்கள் அக்காவா? அவங்க என்னமோ இஷ்டத்துக்கு பேசுனாங்க. ஆனால் உங்களுக்கு வந்த கோவத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கவும் விஜய் ஒன்னே, அது எதுக்கு சார், வேணாம் சார், வேலை டயத்தில் ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு, வேணா விடுங்க, நான் உங்கள் காரை சரி பண்ணுறேன். இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, எல்லாமே ஒரு காரணமாக சொல்கிறேன், உண்மையை சொல்லுப்பா. நீ யார்? உன்னை எதுக்காக அவங்க ஏமாற்றிட்டான்னு நீ நினைக்கிற? இல்லை அவங்க உன்னை ஏமாத்துனாங்களா, நீ அவங்கள ஏமாத்தினியா? என்ன நடந்துச்சு சொல்லுப்பா. கேட்ட உடனே விஜயும் தான் மனசில் இருக்க ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாரு. அவங்க என் அக்கா தான் சார். என் கூடயே இருந்துட்டு என் சொத்து எல்லாத்தையுமே எனக்கு தெரியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி என்கிட்ட வந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இப்போது அந்த பத்திரத்தை வச்சு அவங்க பேரில் எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க. அதனால் என்னை வீட்டோடு துரத்தி விட்டுட்டாங்க. நான் இப்போது அனாதையாட்டம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வெளியே வந்துட்டேன். ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது என் மனைவி மல்லியை நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த மல்லி இன்றைக்கி என்னுடைய குலதெய்வமாக இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து அவங்க வீட்டில் இடம் கொடுத்து தங்க வச்சுருக்கா, சாப்பாடும் போடுறா. ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியல. அதனால தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போது ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கேன் அப்படிங்கிறது என் மனைவிக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் இப்போ போகிற எங்கள் அக்கா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இதை போய் என் பொண்டாட்டிட்டு சொல்லி பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா சொல்லியிருக்க ஒரே விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி ரெண்டுமே பண்ணல. உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு இப்போதைக்கு துரோகத்தால் நான் நிறைய இழந்துட்டேன் சார். இதுக்கப்புறம் ஒழுங்காக சம்பாரித்து உழைச்சி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் சார். என்னப்பா சொல்கிற? நீ சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி எம்டி அப்படின்னு கேட்க, விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம், விஜய் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் அவரா நீங்கள் அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், நான் தான் அது. என்னப்பா சொல்கிறீங்க? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இளம் வயதில் பெரிய சாதனை பண்ண ஆள் பண்ணின்னு, அப்படியாப்பட்ட நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குப்பா. ஒரு 3வது மனுஷன் எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் அக்காவுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? அதான் சார், அக்கா அப்படின்னு நம்பினதுக்கு எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த துரோகத்தை தாங்க முடியாமல் தான் நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கேன் சார் அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஒன்றே, தம்பி நீ தப்பாக நினைக்கலன்னா அவன் சொல்லவா? சொல்லுங்கள் சார். இங்கே பாருப்பா, நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நான் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒன்றை பார்த்தா எல்லோரும் சொன்னாங்க, அவரை மீறி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அவர் உங்களை வந்து எந்த ஒரு டார்ச்சர் பண்ண மாட்டார். ஆனால் பிஸ்னஸில் அவர் தான் நம்பர் 1. அவருடைய டெக்னிக்கலான மூவ் பார்த்தா உங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக உங்களுடைய பிஸ்னஸ் சைட்லேருந்து எனக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லை, தொல்லையும் இல்லை.
ஏன்னா நீங்கள் சரியாக பிஸ்னஸில் கவனம் செலுத்தவே இல்லை. இப்போ தான் தெரியுது அந்த பிஸ்னஸே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் அப்படியாப்பட்ட முக்கியமான ஆள் நீங்கள் போயிட்டு இப்படி கார் மெக்கானிக்காக இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, நான் ஒரு இப்போ டீல் தரேன். அந்த டீல் உனக்கு ஓகேனா நாம் தொடர்ந்து அந்த டீல் முடியாக பிஸ்னஸ் பண்ணலாம். நான் இப்போது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அந்த பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக நீ மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்ப. நீ என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக வந்துரு. பார்ட்னர்னா நீ எதுவும் பணம் தர தேவையில்ல. நீ ஜஸ்ட்டு எனக்கு உள்ளே வந்து ஐடியா மட்டும் கொடுத்தா போதும். பிஸ்னஸை டெவலப் பண்ணால் மட்டும் போதும். வர ஷேரில் நான் உனக்கு 70-30 பிரிச்சுக்கலாம். உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. விஜய்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாப்பா, நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, உனக்கான இடம் இது கிடையாது. இது கண்டிப்பாக உன் திறமைக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. நீ நம்ம ஃபீல்டுக்கே வந்துரு. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ வந்து கொஞ்ச நாளைக்கு என் கூட பார்ட்னர். அதுக்கப்புறம் உன்னால் பிஸ்னஸ் தனியாக ஆரம்பிக்கிற அளவுக்கு பணம் செஞ்சவொடனே நீ தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கோ. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா. உனக்கு ஓகேவா? ஏன்னா உன்ன மாதிரி பீப்புள் கூட நான் ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக என்னுடைய பிஸ்னஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால் பார்க்குறேன். என்ன உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. சார், நீங்கள் கொடுத்துருக்குது எனக்கு இன்னொரு பிறவி சார், மறுபிறவி. அப்படி ஒரு மறுபிறவி வாய்ப்பை நான் எப்படி சார் வேணான்னு சொல்லுவேன். ஓகே சார், கண்டிப்பாக சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த மெக்கானிக்கை திரும்பி பார்க்குறாரு. அண்ணா, தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கவும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இது என்னுடைய ஃபீல்டு கிடையாதுண்ணே. நான் அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையில் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் மிகப்பெரிய உச்சத்துலேருந்து கீழே தடுமாறி விழுந்திருக்கேன். எனக்கு தூக்கி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு நான் தவிச்சிட்ருக்கேன். அப்படியாப்பட்ட வாய்ப்பாக இந்த வாய்ப்பை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லப்பா, எனக்கு ஒரு கஷ்டம் புரியுது. அதுவும் நீங்கள் பேச நான் கேட்கும்போது நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சாரிப்பா, நீங்கள் இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துட்டு இங்கே வந்து கார் மெக்கானிக்காக இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் 2-3 நாளாக என் கம்பெனியில் நீ ஒர்க் பண்ண நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உன்னுடைய ஃபீல்டு எதுவோ நீ அதில் தான்ப்பா சாதிக்கணும். தாராளமாக நீ போப்பா. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கம்பெனிக்கு இன்னும் 2 நாள் 3 நாளில் நல்ல ஒரு லேபராக பார்த்து நான் ரெடி பண்ணிவிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்ல விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்ட விஜய் நேராக வீட்டுக்கு போயிட்டு மல்லிகிட்ட போய் நடந்ததையும் சொல்கிறாங்க. சொல்லவும் மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? கார் மெக்கானிக்காக வேலைக்கு போனீங்களா? ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு மல்லி ஃபீல் பண்ண, விஜய் ஒன்று இல்லை மல்லி, இப்போது அது முக்கியம் இல்லை. அங்கே நடந்ததை பார்த்த ஒருத்தர் நமக்கு இப்போது பிஸ்னஸ் பார்ட்னராக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. 70-30 வர ஷேரில் அவருக்கு 70%, நமக்கு 30% ஷேர் கிடைக்க போகுது மல்லி. நாம் ₹1 செலவு பண்ணாமல் 30% ஷேர் கிடைச்சதுன்னா யோசிச்சு பாரு மல்லி. கண்டிப்பாக அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நம்மளால் தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட பணம் சேர்ந்துடும். அதனால் இனி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்மளுடைய கஷ்ட காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மல்லி அப்படின்னு விஜய் மல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி இங்கே நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ராஜுக்கு அதுக்கு போது. என்ன, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரா? யார் அது? அவன் எதிர்த்து அவனுக்கு போய் வாய்ப்பு கொடுத்தான். அந்த வாய்ப்பை எப்படியாவது கெடுக்க வழியாக பாருங்கள். அந்த விஜயை பற்றி தப்பாக சொல்லி அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட போயிட்டு அவரை சேர்த்துக்க வேணான்னு சொல்லி இப்போ கெடுக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு குணசேகரன்ட்ட ராஜு சொல்கிறாங்க. ஆனால் குணசேகரன் சொல்கிறாரு, இல்லை மேடம், உங்களை பற்றியும் விஜய் சாரை பற்றியும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவருக்கு இப்போது வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம் இதை பற்றி பேசி கண்டிப்பாக விஜயோடைய வாய்ப்பை பறிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். அப்போ என்ன பண்ணுறது குணசேகரன்? அவனை அப்படியே விட்டுற முடியுமா? இல்லை மேடம், எனக்கு புரியுது. ஆனால் அவரை அப்படியே விட முடியாது. அதுக்கு நம்ம வேறு ஏதாவது வழி தான் மேடம் யோசிக்கணும் அப்படின்னு குணசேகரன் சொல்ல, ராஜு ஒன்று, இங்கே பாருங்க குணசேகரன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாது. அதை கெடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜி முடிவு பண்ணுறாங்க.